சபாஷ். படம் ஆரம்பம். அமெரிக்கா ஃபோர்ஸ் ஒரு பேஸ் கேம்ப் ஆப்கானிஸ்தான்ல. சீரியஸா சொல்றேன், சில ராணுவக்காரங்க டீ குடிச்சிட்டு கதை பேசிட்டு இருந்தாங்க. அட, டேனியோட திருமணம் சீக்கிரம்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் சடன் எமர்ஜென்சி மீட்டிங். ஆப்கானிஸ்தான்ல அஹ்மத் ஷானு ஒரு பயங்கரவாதின்னு சொல்றாங்க. அவன் நிறைய சோல்ஜர்ஸை கொன்னுட்டானாம். அவனை பிடிக்கணும்னா ஒரு சீக்ரெட் மிஷன். அஹ்மத் ஷாவையும் அவன் கூட்டாளியையும் உயிருடன் பிடிச்சு கொண்டு வரணும். ஈஸியா இல்ல. அஹ்மத் ஷா ஒரு பயங்கர ராட்சசன். அவனுக்கு யாராவது அமெரிக்க இராணுவத்தினருக்கு உதவி பண்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த ஊர்ல நுழைஞ்சு எல்லாரையும் கொன்னு புட்டுடுவானாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிறந்த சோல்ஜர்ஸ 3 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. மர்பி, டேனி, எக்ஸல், சன், மார்க்ஸ்ன்னு இரவுலேயே மிஷன் ஸ்டார்ட். அசத்தல். அடங்குப்பா, போர் படைங்க எல்லாம் அங்க போயிடுச்சு. ஒரு பெரிய கேம்ப்ல அகமது ஷா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு காத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் சரி பண்ணிட்டு தகவல் அனுப்புறாங்க. ஆனா கடைசி இடம்ல சிக்னல் சரியில்லை. பாடுபட்டு தகவல் அனுப்பிட்டு பாதுகாப்பா அங்க போய் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. அடுத்து அகமது ஷா இருக்கிற கிராமம். மர்பி டெலஸ்கோப்ல பாக்குறாரு. அடேங்கப்பா, அகமது ஷா அவனோட முழு இராணுவமும் இருக்கு. இலக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. வேகமா தகவல் அனுப்புறாங்க. ஆனா ரேடியோல சிக்னல் இல்ல. அப்போ யாரோ வர்ற சத்தம் கேக்குது. ஆடு மேய்ப்பாளங்க. ஒருத்தன் காலு சரியா பட்டுடுச்சு. அவங்கள பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சாரிங்க, ஒரு சேட்டிலைட் போன் கிடைக்குது. அந்த சேபர்ட்ஸ்லாம் தாலிபானியா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடடா, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவங்களை கொல்ல முடியாது. விட்டா மிஷன் ஃபெயில். சரி, சூப்பர்வைசர் கிட்ட சொல்லிடலாம். ஆனா ரேடியோ வேலை செய்யலையே. அப்புறம் சேட்டிலைட் ஃபோன்ல பேஸப் பார்த்தா சிக்னல் வீக். கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணினா கனெக்ட் ஆகல. அடேங்கப்பா. சரி, வேற மிஷன்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? இப்போ என்ன பண்றது? மர்பி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. சேபர்ட்ஸை விட்டுட்டு மலையோட டாப்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்றாரு. அஹ்மத் ஷா இன்னைக்கு தப்பிச்சா நாளைக்கு வேற 20 சோல்ஜர்ஸை கொல்லுவாருன்னு சொல்றாரு. மர்பி தான் லீட் பண்றாருன்னா அவர் சொல்றதை கேட்கணும். சரி, சேபர்ட்ஸை நம்ம விட்டுடலாம். டாப்ல இருக்கிற இடத்துக்கு போகலாம். அவங்களை விட்டதுதான் நம்மளோட மிகப்பெரிய தவறு. அடப்போங்கடா. அந்த இடையன் ராஜா கிட்ட 2 மடங்கு வேகமா போயிட்டான். ஆனா இவங்க எல்லாம் போய் ஒரு சின்ன கிராமத்துல புடிச்சிட்டாங்க. அங்க ரேடியோ சிக்னலும் இல்ல, சேட்டிலைட் போனும் வேலை செய்யல. சரி, கிராமத்துல இருந்து இறங்கிட்டாங்க. மர்பி சொல்றான், சாயங்காலம் ஆகும் வரைக்கும் பேஸ்ல இருந்து சிக்னல் கிடைக்காட்டி இங்க இருந்து ஓடிடணும்னு. அப்பதான் எக்ஸ் ஒரு நகர்வை பார்க்கறான். சத்தம் கேட்டதும் எல்லாரும் அலர்ட் ஆயிட்டாங்க. எக்ஸுக்கு கிளியர் ஷாட் கிடைச்சதும் நேரா அவங்க தலையில சுட்டுட்டான். அவங்க கிட்ட லாங் ரேஞ்ச் துப்பாக்கி, ஸ்கோப் எல்லாம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தராவும் தொலைவில் நின்று சுட்டு கொன்னுட்டாங்க. அந்த பக்கம் தலிபானி கும்பல் டரோட்ரன்னு சுட்டு வந்துட்டாங்க. ஒரு குண்டு டென்னியோட 2 விரலையும் வெடிச்சிடுச்சு. எக்ஸோட தோல்லையும் குண்டு தாக்கிடுச்சு. ஆனாலும் இவங்க அவங்கள கொன்னுட்டாங்க. மார்க்ஸ் உடனே ஃபோன் பண்றான். வலது பக்கம் பாத் சேஃப்னு. ஆனா அங்கேயும் தலிபானி மிஷின் கன் பிடிச்சு வந்துட்டாங்க. சரி, இடது பக்கமா போகலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் மர்பிக்கு குண்டு தாக்குது எல்லா பக்கமும். ஏய், கொள்ளையடிச்சாங்க. பின்னால தப்பிக்க வேற வழி இல்ல. உடனே ஸ்மோக் கிரெனேட் புஷ். ஒருத்தருக்கு காலிலும் ஒருத்தருக்கு பின்னாடி காயமும். ஆனா சாமர்த்தியமா கிணறுக்கு போய் தாவினாங்க. அடேங்கப்பா, எல்லாருக்கும் காயம். ஆனா சீக்கிரமா மறைஞ்சிட்டாங்க. சேட்டிலைட் போன் ஒர்க் ஆகல. டபுள் ட்ரபிள். தாலிபானி கொட்டுறாங்க. ஒருத்தருக்கு கையிலேயே காயம், இருக்க முடியல. உடனே எஸ்கேப் ஓடுறாங்க. சோர்ந்து போய் ஒரு மலைக்கு கீழே டவுன். காயத்தை மண்ணால மூடுறாங்க. ரத்தம் நிறைய வராதிங்கிறதுக்காக. சரியா நல்லா இல்ல. தாலிபானி வந்துட்டாங்க. மறுபடியும் கிணறுக்கு. அடேங்கப்பா, ஒருத்தன் ஜம்ப் அடிக்கணும்னு பாக்குறான். அவன் தோழனை தோளில தூக்கிட்டு ஜம்ப் அடிக்க போறான். அப்போ டபுள் ஆக்ஷன். டக்குன்னு கோலி. ஆமா, காதலிக்கு சீட்டு வாங்கிட்டு போறான். ஆனா அந்த டெரரிஸ்ட்ஸ் கிட்ட சீட்டு போயிடுச்சு. அவனையும் டக்குன்னு அடிச்சு போட்டுட்டாங்க. அப்புறம் ரொம்ப கொடூரமா அவங்க மேல தாக்குதல். ஒருத்தன் புரிஞ்சிட்டான், சப்போர்ட் இல்லாம எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு. சரி, தலைவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டான். பேஸ் கான்டாக்ட் பண்ணணும்னு மலை மேலே ஏறிட்டான். அவன் தோழன் அவனை ரொம்ப எச்சரிச்சான், ஏறாதேன்னு கொல்லிடுவாங்கன்னு. ஆனா அவன் கேட்கல, ஏறிட்டான். கீழே இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க.
சரியா கிட்ட கிட்ட எஸ்கேப் ஆயிட்டான். பேஸ்ல ஃபோன் பண்ணிட்டான். டெரரிஸ்ட் கிட்ட கிடப்பாங்கன்னு சொல்லிட்டான். ஹெல்ப் வேணும்னு கெஞ்சிட்டான். சப்போர்ட் வேணும்னு கத்திட்டான். ஆனா டெரரிஸ்ட்ஸ் அவனையும் அடிச்சு போட்டுட்டாங்க. அந்த 2 தோழனும் எஸ்கேப் பண்ணணும்னு. சாரி, ஆனா உங்க கேள்வி எனக்கு புரியல. நீங்க கொடுத்த ஆங்கில வாக்கியத்தை தமிழ்ல ஒரு சினிமா டைலாக் மாதிரி யூடியூப்ல பேசுற போயட் வீடியோ மாதிரி எழுத சொல்றீங்களா? அதுல எக்ஸைட்மெண்ட் அதிகப்படுத்தி பேசுறதுன்னு சொல்றீங்க. ஆனா கதை என்னன்னு எனக்கு தெரியல. கதை கொடுத்தா அதற்கேற்ற மாதிரி எழுதி தரேன். அங்கே போய் சேர்ந்த உடனே தான் தாலிபானிகளோட கவனம் மாறுது. ஹெலிகாப்டர்ல இருந்து எந்த அசைவும் தெரியலன்னா அவங்க திரும்பி போயிடுவாங்க. டேய், சூரியன் மறையும் நேரம் ஆயிடுச்சு. சோ மார்க்ஸ் அந்த பாறையடியில தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா அவன் காலுக்குள்ள ஒரு எலும்பு வெளியே வந்துடுச்சு. அடப்போங்கடா. எப்படியோ அதை சரி பண்ணிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சான். நீண்ட தூரம் போனான். ஒரு இடத்துல தண்ணி கிடைச்சுது. அடேங்கப்பா, அந்த தண்ணியில குதிச்சு தாகத்தை தணிச்சிட்டு இருந்தப்போ சில ஆப்கானிகள் வந்துட்டாங்க. அவன் கையில கிரனேட் எடுத்துக்கிட்டு அவங்களை அருக நெருங்க விடாம நிறுத்தினான். ஆனால் அவங்க அவனுக்கு உதவி பண்ண வந்தாங்க. அப்போதான் தாலிபானிகளோட சத்தம் கேட்டது. அவங்க இன்னும் மார்க்ஸை தேடிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வேற வழி இல்ல. அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க கூட போனான். அந்த ஆப்கானியோட ஊர் அங்கேயே இருந்துச்சு. அவன்தான் அஹ்மத் ஷா, அவன் அண்ணனோட தலையை வெட்ட வைச்சவன். ஏன்னா அவனும் அமெரிக்கன் இராணுவக்காரர். ஆமாங்க, தாலிபானிகளோட எதிரி. அப்பாவி ஆப்கானிகள் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே பாருங்க, காலுல சிக்கிய கிரானைட் துண்டை கத்தியால எடுக்கிறான் பாருங்க. அடேங்கப்பா, எவ்வளவு வலி! சகிக்க முடியல. மயங்கி விழுந்துட்டான். அந்த நேரத்துல ஆப்கானிகள் அவன் காயத்தை சுத்தம் பண்றாங்க. புது துணியும் போடுறாங்க. சாயங்காலம் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஆளும் கையில AK-47 ஏந்தி நின்னுட்டாங்க. ஆனா அந்த இரவு அமைதியா போச்சு. சும்மா காலையில பாருங்க, ஷா தர்க் அவனோட தாலிபான் ராணுவம் ஆயுதங்களோட கிராமத்து மேல படையெடுத்தாங்க. ஆப்கானிகள் ரெடி. அப்போதான் மார்க்ஸ் எழுந்தான். அவங்களுக்கு தண்ணீர், சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சாப்பிட ஆரம்பிச்சானே, அப்படியே RPG தாக்குதல். தாலிபான்கள் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. மறுபக்கம் பாருங்க, ஆப்கானி முகாமில் மார்க்ஸோட சரிபார்ப்பு சீட்டு போய் சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு தெரியுது மார்க்ஸ் இன்னும் உயிரோட இருக்கான். உதவி கேட்டுட்டு இருக்கான். உடனே எல்லா இராணுவக்காரங்களும் ஹெலிகாப்டர்களும் ஓடி வந்து மார்க்ஸை காப்பாத்த போறாங்க. அப்பப்பா, சண்டையில ஆப்கானிஸ்தான் தன் பொம்பளைய காப்பாத்திட்டு வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். சிராக் பார்த்துட்டான். டேய், சண்டை ஆப்கானிஸ்தான் பிஸ்தோலால அவனை டபுள் கில் பண்ணிட்டான். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு தாலிபான் நுழைஞ்சிருச்சு. மார்க்ஸை ரொம்ப அடிச்சு கழுத்தை நெரிஞ்சு கொல்ல போறான். அதே நேரம் ஆப்கானிஸ்தானோட பொம்பளை சட்டியால அவனை கீழே தள்ளிட்டா. மார்க்ஸ் அவனை அடிச்சு தன்னை காப்பாத்திக்கிட்டான். வெளியில ஒரே கலவரம். எங்கும் துப்பாக்கி சூடு, வெடிகுண்டு சத்தம். ஆப்கானிஸ்தானும் தாலிபான்களும் ஓடி போறாங்க காட்டுக்குள்ள. டேய், சீக்கிரமா, அந்த இடம் இப்போ அவங்க